அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசியினருக்கு ராசியில் ஜென்ம ராசியில் குரு வக்கரமடைந்திருக்கிறார். 2 கேது, 3 சந்திரன், 4 சுக்கிரன், 5 சூரியன், செவ்வாய். ராகு அஷ்டமத்தில் இருக்கிறார். ஆக கிரக நிலைகளை பார்க்கும்போது 4 சுக்கிரன், 5 புதன் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு பிறக்கும். மனோ வேகம் அதிகரிக்கும். 5 செவ்வாய் சூரியன் 8 ராகு இருப்பதால் உடல் நலனில் கவனம் தேவை. சிறு உடல்நலக் குறைவு என்றாலும் உடனடியாக மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். ஏனென்றால் அஷ்டமத்தில் ராகு இருக்கிறார். அந்த ராகுவை செவ்வாய் பார்ப்பதால் வாகன விபத்து உண்டாகலாம். சற்று பொறுமை தேவை, கவனம் தேவை வண்டி வாகனங்களில் செல்லும் போது. தொழில் வியாபாரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டால் நன்மைகள் பெருகும். தற்சமயம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உடன் இருப்பவர்களே தங்கள் மீது வீண் பலிகளை சுமத்துவர். ஆகவே கவனம் தேவை. மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயத்தில் கவனத்தை செலுத்தாமல் படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும். கலைத்துறையை தொழிலாக கொண்டவர்கள் சுக்கிரன் புதன் இருவரும் ஓரளவு நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுப்பர். ஆடல் பாடல், நாட்டியத்துறை, கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக அயல்நாடு சென்று வரலாம். சிலருக்கு வெளிநாடு சென்று வரலாம். வருமானம் பெருகும். பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு. 5க்குரிய செவ்வாய் 5ஆம் இடத்தில் பலம் பெறுவதால் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும். அதோடு அவருடைய பார்வை 5, 7, 9 இடத்தில் விழுவதால் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ள கடகராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். என்றைக்கோ வாங்கி போட்ட வீடு, மனை நல்ல விலைக்கு விற்கலாம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல முறையில் வீடு கட்டலாம். ஜென்ம குரு என்பதால் கவனம் தேவை. ஜென்ம குரு வனவாசம் என்பதைப் போல மனக்குழப்பங்கள், முடிவுகளை எடுப்பதில் தடுமாற்றங்கள் உண்டாகலாம். மன உளைச்சல் உண்டாகலாம். எதையும் சிந்தித்து யோசித்து செய்யுங்கள். அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலைச்சலை குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனையும் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.